நமஸ்காரம். பவித்திரமானவர், புனிதமானவர், சுத்தமானவர், தூய்மையானவர், இந்த சொற்களெல்லாம் காதில் விழுந்திருக்கின்றன. பவித்திரம்னா என்ன? பவித்திரன் என்று பெருமானுக்கு பேர் இருக்கிறதே, என்ன பொருள்? நாமும் பவித்திரமாக ஆகிவிட முடியுமா? சுத்தம் என்றால் தூய்மையானது, அழுக்கற்றது, குற்றமற்றது என்று பொருள்படும். அவர் ரொம்ப சுத்தமானவர், உடல் ரீதியாகவும் தூய்மையானவர், உள்ளமாகவும் தூய்மையானவர், எந்த குற்றமும் அவர் பேரில் கிடையாது, பொய் சொல்லாதவர், ஆகவே தூய்மையானவர். இப்படியெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா இந்த தூய்மைக்கே ஒரு உயர் பொருள் உள்ளது. திரும்ப திரும்ப குளித்தால் உடல் தூய்மையாகத்தான் இருக்கும், பளிச்சென்று பல் தேய்த்தால் பல்லு தூய்மையாகத்தான் இருக்கும். அதைவிட மன தூய்மை முக்கியம். பவித்திரமான மனதுடையவர் சொல்லலாம். அதையும் விட இன்னும் ஒரு படி தூய்மை, உயர்படி இருக்கிறது. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடினார். அதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் முதலில் ஓதப்படுகிறது. கோதிலமா வாழ்வார்கள் கூறு கரைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டான் ஆர்தவும் வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால்னு சுவாமி மணவாள மாமுனிகளுடைய பாசுரம். ஆழ்வார்கள் கூறும் கரைகளுக்கெல்லாம் 4000 பாசுரங்களுக்கும் ஆதி திருப்பல்லாண்டு அதான் முதலில் ஓதப்படுகிறது. அந்த திருப்பல்லாண்டில் 12 பாட்டுகள். அதில் கடைசியில் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமெல்லும் வில்லாண்டான் தன்னை என்று பாடியிருக்கிறார். அங்கு பவித்திரன் பகவானை சொல்லுகிறார். பவித்திரன் என்றால் என்ன? பவித்திரமானவர். என அடிக்கடி திருமஞ்சனம் குளிக்கிறபடியாலே பவித்திரமானவரா? உள்ளம் தூய்மையானவர் பவித்திரமானவரா? அது மட்டும் பொருள் அல்ல, இன்னும் உயர் பொருள். அந்த பவித்திரமான தன்மை நம்மால் அடையவே முடியாது. அங்கு உரையாசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர் எழுதுவது, பகவான் பவித்திரன் ஏனெனில் எந்த பவித்திரம் இல்லாத, தூய்மை இல்லாத, அசுத்தமான பொருளோடு தான் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த அழுக்கு தன் பேரில் தட்டாதவர், அந்த அழுக்கு தன் பேரில் ஒட்டாதவர். அது ரொம்ப கஷ்டம். எல்லா பொருள்களுக்குள்ளும் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்ப அந்தந்த பொருளில் இருக்கக்கூடிய அழுக்கு அவரை பாதிக்குமா இல்லையா? எப்பேற்பட்ட மாணிக்கமாக இருக்கட்டும், சேற்றில் விழுந்து விட்டால் சேறு மூடிவிடும், அதன் ஒளி வெளியே தெரியாது. அப்புறம் எடுத்து கழுவி துடைத்து வைத்தால் தான் தெரியும். அதுபோல் உலகத்தில் இருக்கும் எல்லா அழுக்குகளுக்குள்ளும், எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும், ஜடப்பொருள்களுக்குள்ளும் இறைவன் வியாபித்திருக்கிறார். அதனால் அதற்கு இருக்கிற குற்றம் அவரை மூட வேண்டுமா இல்லையா? செய்யாது. வியாபியகத தோஷம் தட்டாதுன்னு சொல்லுவார்கள். தான் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறாரோ அந்தந்த குற்றம் இவர் பேரில் படாது. சேற்றுக்குள்ளும், சகதிக்குள்ளும், மலத்துக்குள்ளும், மூத்திரத்துக்குள்ளும், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். அதற்கென்று அந்த அழுக்கு இவரை ஒட்டிக்கொள்ளுமா? இல்லை. தான் எத்தோடு சம்பந்தப்பட்டாலும் அதன் அழுக்கு தன்னை பாதிக்காதவர். அடுத்தது இன்னும் ஆச்சரியமான ஒரு பொருள். பவித்திரன் என்றால் தன்னோடு யார் தொடர்பு கொண்டாலும், தன்னோடு யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுடைய அழுக்கை நீக்கி விடுபவர். எந்த அழுக்கோடு தான் தொடர்பு கொண்டாலும் அந்த அழுக்கு தன்னை பாதிக்காதவர். இது முதல். தன்னோடு யார் சம்பந்தம் கொண்டாலும் அவர்களுடைய அழுக்கையும் போக்குபவர். நாம பெருமானோட சேர்ந்து
அவர் திருவடிகளை பற்றி அவர் உபதேசங்களை கேட்டு பகவத்கீதையில் உபதேசித்திருக்கிறார். அதன்படி வாழ வாழ அவரோடு நெருக்கம் வருகிறது. நமக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தொலையும். இதை பற்றி ஒரு பிரமாணம், ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார்கள், துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திகா புரா. அவன் எத்தனை குற்றம் உள்ளவனாக, தீய நடத்தை உள்ளவனாக முன் நாட்களில் இருந்திருக்கட்டும், சமாஷையே தாதி தேவம், அவன் பகவானுடைய திருவடிகளை பற்றினான் என்றால் அந்த பெருமானுடைய பெருமையாலேயே அவன் அழுக்குகள் அத்தனையும் போய்விடுகின்றன. இதே போல் 2 பெருமைகள் இருக்கிற பொருள் ஏதான் உலகத்தில் உண்டா? ஓரளவு சொல்ல வேண்டுமானால் தண்ணீரை சொல்லலாம். ஆனா அதற்கும் ஓரளவு தான். தூய்மையாக்கும் தரையை சுத்தம் செய்யும் பொடிகள், நம்முடைய துணிக்கு போடும் சோப்பு, இதெல்லாம் இருக்கின்றன. தன்னோடு சம்பந்தப்பட்டால் தூய்மையாக்கும், ஓரளவு ஆக்கும், வெளி அழுக்கை போக்கும். ஆனால் அதே பொருள் ஒரு அழுக்கில் விழுந்து விட்டால் அந்த பொருளும் அழுக்காகிவிடும். பகவானிடத்தில் 2 குறைகளுமே இல்லை, 2 நிறைகள். தான் எந்த அழுக்கு படைத்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அதன் கஷ்டம் தன்னை பாதிக்காதவர், அழுக்குப்படாதவர். தன்னோடு எந்த அழுக்கான பொருள், தூய்மையற்ற பொருள் தொடர்பு கொண்டாலும் அதனுடைய அழுக்கை போக்கி தூய்மை ஆக்குபவர். இந்த பெருமை யாருக்கு வரும்? இதனால் தான் பெரியாழ்வார் பவித்திரன்னு பாடினார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.